வணக்கமுங்க. இந்த அம்மா வருங்க வாசு தொளிக்கிறதுக்கு வந்திருக்குறாங்க. சாணி போட்டு இது வந்து இந்த பொடிங்க, கோபி பொடிங்க. கோபி பொடியை இந்த அம்மா நல்லா கலக்கிறாங்க. ஏன்னா தை நோம்பிங்காட்டி போகி பண்டிகைக்கு நல்லா சாணி இது கோபி பொடியெல்லாம் போட்டு நல்லா தொளிச்சு வருங்க. நல்லா தொளிச்சு விட்டுட்டோம். சாணி போட்டு கோபி பொடி போட்டு சொட்டை இல்லாமல் நல்லா ரோடு வரைக்கும் தொளிச்சு விட்டாச்சு. கலர் எப்படி இருக்குதுன்னு வருங்க. சாணி தண்ணியில் போட்டு தொளிச்சதுக்கு கேப் விடாமல் நல்லா தொளிச்சிருக்கிறோம். எப்படி இருக்குதுங்க வாசல். ஃபஸ்ட்டு சின்ன கோலம் ஆரம்பித்தாச்சுங்க. எனக்கு மேக்ஸிமம் புள்ளி கோலம் தானுங்க நிறையா போடுவேன். குட்டி கோலமாக ஒன்று ஃபஸ்ட்டு போடுறேனுங்க. அதில் சின்ன இடம் கேப் இருக்கிறதுனால அதில் ஒரு விளக்கு, தீப விளக்கு போட்டாச்சுங்க. இன்னும் வந்து பெரிய கோலம், பொங்கல் கோலம் போடணுங்க. வாங்க போட்டுடலாம். இது வந்து 21 உள்ளிங்க பொங்கப்பானை கோலம் பாருங்க. போட்டாச்சு, கலரும் கொடுத்தாச்சுங்க. அடுத்தது ரோஜாப்பூ கோலங்க, அதுக்கு கலர் கொடுத்தாச்சு. அப்புறம் இடம் இருக்கிற இடத்து எல்லாமே குட்டி குட்டி கோலமாக எல்லாம் போட்டாச்சுங்க. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புள்ளி கோலம் தானுங்க. எல்லாம் கலர் கொடுத்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் போட்டிருக்கிற கோலமெல்லாம் கலரெல்லாம் பாருங்க. பொங்கப்பானை கலர் கலராக கொடுத்துருக்குதுங்க. ஒரு இடம் கூட பாக்கி விடலிங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையும் கூட எல்லா கோலமும் சிறு சிறுசாக எல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. இது 15 உள்ளிங்க, இது 11 உள்ளிங்க. அங்கே ஒரு ஸ்டார் ஒன்று போட்டாச்சுங்க. போட்டு என்னோடய கோலத்தை நானே ரசிக்கிறேங்க. என்ற கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் போட்டிருக்கிற கோலத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.